வணக்கம். உங்களோடு பேசிக் கொண்டிருப்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ். இன்னைக்கு நான் எந்த புத்தகத்தோட உங்களை சந்திக்க வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப அழகான ஒரு புத்தகம்ங்க. சீன ஞானி கன்ஃபூஷியஸ் சிந்தனை விளக்க கதைகள். இதுதான் புத்தகத்தோட பேரு. யார் எழுதியிருக்கா அப்படின்னு சொன்னா வேணு சீனிவாசன். இவர் தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்காருங்க. ரீசெண்டா இந்த புத்தகத்தை தான் நான் படிச்சு முடிச்சிருக்கேன். இது எப்படி இருக்கு அப்படிங்கறத தான் நான் இப்ப உங்ககிட்ட சொல்ல போறேன். சீனா அப்படின்னு சொல்லும் போது கன்ஃபூஷியஸை தவிர்க்கவே முடியாதுங்க. மிக பெரும் ஞானி, சீன சிற்பிகள்ல ஒருத்தர் அப்படின்னு நம்ம கண்டிப்பா சொல்லலாம். இருக்கிற வரைக்கும் இவரை யாருமே மதிக்கலைங்க. இறந்த பின்பு சீன மக்கள் எல்லாருமே கொண்டாடி தீக்குறாங்க இவரை. பொதுவா அப்படித்தான் இல்லையா? இருக்கும் வரைக்கும் அறிவாளிகளை இந்த உலகம் மதிக்கிறதே கிடையாது. இறந்த பின்பு சில வைப்பாங்க, அவங்களை கொண்டாடி தீர்ப்பாங்க. அதே போலதான் கன்ஃபூஷியஸ் இருக்கிற வரைக்கும் சீனால அவருக்கு மரியாதை இல்லை, அதாவது உரிய மரியாதை இல்லை. இறந்த பின்பாக அவருடைய சிந்தனைகளும் அவருடைய நூல்களும் கொண்டாடி தீர்க்கப்படுது அப்படிங்கிறது தான் உண்மை. வாங்க இந்த புத்தகத்துல கன்ஃபூஷியஸ் பத்தி நம்முடைய ஆசிரியரான வேணு சீனிவாசன் அவர்கள் என்னெல்லாம் எழுதியிருக்காரு அப்படிங்கறத நான் சொல்றேன். எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் நான் சொல்றேன். இந்த புத்தகத்தை பொறுத்தளவுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவரு 3 பகுதிகளா இந்த புத்தகத்தை பிரிச்சிருக்காரு. முதல் பகுதி பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க கன்ஃபூஷியஸோட வாழ்க்கை வரலாறுங்க. அவரு கிமு 551 பிறந்திருக்காரு அப்படின்னு ஆரம்பிச்சு அவருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்தையும் இந்த புத்தகம் விலாவாரியாக விளக்குகிறது. ஒவ்வொரு வயசுலையும், அதாவது 17 வயசுல அவர் என்ன செஞ்சாரு, 21 வயசுல என்ன பண்ணினாரு, 27 வயசுல என்னாச்சு, எந்த நாடு விட்டு எந்த நாட்டுக்கு போனாரு, ஏன் போனாரு, என்னென்ன கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சாரு, ஏன் அவரை யாருமே மதிக்கல, அவரை சுற்றி இருந்த சீடர்களுக்கு என்னவெல்லாம் நிகழ்ந்தது, எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாங்க, இப்படியே அவருடைய மரணப்படுக்கை வரைக்கும் அவருடைய வாழ்க்கை வரலாறு மிக அழகாக இங்கே எடுத்து காட்டப்பட்டிருக்கு நம்முடைய நூலாசிரியரால. இதற்கு இடையில பாத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் அவர் மீட் பண்றாரு, முக்கியமா லாவோட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஞானியை மீட் பண்ணுவாருங்க. பொதுவா சொல்லுவாங்க, அறிவில இருந்து பிறக்கக்கூடியதான் தத்துவம், தத்துவத்திலிருந்து பிறக்கக்கூடியதான் ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக அறிவில் சிறந்தவர்கள் எல்லாருமே ஞானிகள் ஆயிட முடியாது. ஆனா கன்ஃபூஷியஸ் மிகச்சிறந்த ஞானி. ஏன் அப்படின்னா அவருக்குரிய அந்த சிந்தனையே ரொம்ப வித்தியாசமா இருந்தது. அதாவது ஒரே இலக்கு, ஒரே உலகம், ஒரே சட்டம், ஒரே நியாயம், இதுதாங்க அவருடைய சிந்தனையே. இப்படி இருந்தா பாருங்க, நாட்டு சண்டை, வீட்டு சண்டை, எந்த சண்டையும் வராது. அந்த அளவுக்கு அவருடைய தத்துவங்கள் இருந்தது. அது ரொம்ப அழகா சொல்றாரு. சரி, கன்ஃபூஷியஸ் ஒரு ஞானி, ஒரு ஞானி இன்னொரு ஞானி, அதாவது லாவோட்ஸ் அப்படிங்கிற ஞானிய சந்திக்கும் போது நிகழக்கூடிய விஷயங்களை எல்லாம் சொல்றாரு. இவங்க 2 பேருடைய சந்திப்பு அப்படிங்கிறது சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பாக கருதப்படுது. இப்படி முதல் பகுதி முழுக்க முழுக்க கன்ஃபூஷியஸோட வாழ்க்கை வரலாறு விளக்கப்படுது. ரொம்ப ரொம்ப தெளிவா, அழகான மொழிநடையோட, எல்லாருக்கும் புரியும்படியா, எங்கேயுமே போர் அடிக்காத படிக்கு ஆசிரியர் அந்த காலகட்டத்துக்கு நம்மளை கொண்டு போறாரு. ரொம்ப அழகா அந்த முதல் பகுதி நிறைவு பெறுது. இறுதியில பாத்தீங்கன்னா மரணப்படுக்கையில யாருமே அவர் கூட இல்லைங்க. அதாவது சீடர்கள் யாருமே அவர் கூட இல்ல. அவருடைய கடைசி வார்த்தைகளை அவர் யார்கிட்ட சொன்னாரு, என்ன சொன்னாரு அப்படிங்கறதோட அந்த முதல் பகுதி நிறைவு பெறுது. அடுத்ததா பாத்தீங்கன்னா 2ஆம் பகுதியில முழுக்க முழுக்க கன்ஃபூஷியஸோட சிந்தனைகள். ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்க. பிறர் உனக்கு எதை செய்தால் நீ விரும்ப மாட்டாயோ அதை நீ பிறருக்கு செய்யாதே. இப்படி சொன்னவர் தாங்க கன்ஃபூஷியஸ். இவர் சொன்ன இந்த கருத்தை மட்டும் எல்லாரும் கடைபிடிச்சிட்டோம்னு வைங்களேன், உலகத்துல பிரச்சனைகளே இருக்காது. இப்படிப்பட்ட சிந்தனை கருத்துக்களை தெளிய விட்டவர் தான் கன்ஃபூஷியஸ். ஆனா நம்முடைய நூலாசிரியர் பாருங்க, கன்ஃபூஷியஸோட சிந்தனை கருத்துக்களுக்கு அழகான கதைகளை எல்லாம் விளக்கமா கொடுத்திருக்காரு. இந்த கதைகள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த காலத்துல நடந்த புராண சம்பவங்கள் தொட்டு, தமிழ் இலக்கியங்கள் தொட்டு, சரித்திரத்துல மிகப்பெரிய தலைவர்களுக்கு நடந்த சம்பவங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப அழகான கதைகளை தேர்ந்தெடுத்து கன்ஃபூஷியஸின் சிந்தனைகளுக்கு விளக்க கதையா கொடுத்திருக்காரு. 2 எக்ஸாம்பிள் சொல்றேங்க. அதாவது கன்ஃபூஷியஸோட சிந்தனை கருத்து என்ன, அதுக்கு வேணு சீனிவாசன் என்ன விளக்க கதை கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த 2 கதைகளையுமே நீங்க கேட்டுட்டீங்க அப்படின்னா நிச்சயமா இங்க எவ்வளவு அழகான கதைகள் எல்லாம் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமா புரியும். முதல் சிந்தனை அப்படின்னு சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா கன்ஃபூஷியஸ் சொல்றாரு, சில நேரங்கள்ல நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள்
மத்தவங்களுக்கு உதவியா இருக்கணும்னு செய்வோம். ஆனா அவங்கள அது ரீச் ஆகவே செஞ்சிருக்காது இல்லையா? குறிப்பா நான் சொல்ல போனா அரசு வந்து பல நல்ல திட்டங்களை வந்து உருவாக்கலாம். ஆனா கடைசி மனிதனுக்கு அது போய் சென்றடையுதா அப்படின்னா நிச்சயமா அது பெரிய கேள்விக்குறிதான். இன்னைக்கு வரைக்கும் தான் நடந்துட்டு இருக்கு. இத 2000 வருஷத்துக்கு முன்னாடியே கன்ஃபியூஷியஸ் சொல்லிட்டாரு. நீ செய்யக்கூடிய செயல் நீ செய்ய விரும்புபவர்களுக்கு போய் சேரல அப்படின்னா நீ வந்து செல்ஃப் அனாலிசிஸ், அதாவது சுய அலசல் நீ செய்யணும் அப்படிங்கறத ரொம்ப அழகா சொல்றாருங்க. இதை வேணு சீனிவாசன் எந்த கதை மூலமா விளக்குறாரு அப்படின்னு சொன்னா ஒரு சரித்திர கதை மூலமா சொல்றாரு. இது எந்த பக்கத்துல இருக்குன்னு சொல்லிடுறேன். 106வது பக்கத்துல இருக்குங்க. இப்ப நான் சொல்லிட்டேன்ல அந்த சிந்தனையை, அது குறித்த ஒரு சரித்திர செய்தியை நம்ம கிட்ட வந்து பகிர்ந்து கொள்கிறார் ஆசிரியர். என்னன்னு சொல்றேன். ஐரோப்பாவை ஆண்ட மன்னர் வந்து ஃப்ரெட்ரிக் தி கிரேட். இவரை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயத்தை தான் சொல்றாரு. இந்த அரசர் ரொம்ப நல்லவருங்க, நிறைய நல்ல திட்டங்களை எல்லாம் மக்களுக்கு கொண்டு வராரு. ஆனா மக்களுக்கு போய் அது சேரவே இல்லை. மன்னருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மந்திரிட்ட கேக்குறாரு, என்ன காரணத்தினால நான் போடக்கூடிய திட்டங்கள் எல்லாமே இவங்களுக்கு போய் சேர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும் போது மந்திரி சொல்றாரு, மன்னா ஒரு விருந்துக்கு நம்ம ஏற்பாடு பண்ணுவோம், அதுக்கப்புறம் நான் சொல்றேன் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு விருந்து ஏற்பாடு செய்யப்படுதுங்க. அந்த விருந்தப்போ மந்திரி என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஐஸ் கட்டியை எடுத்து, அங்க வந்திருப்பாங்கல்ல பிரபுக்கள் எல்லாம் வந்திருக்காங்க, அந்த பிரபுக்கள்ல ஒரு தட்டை கையில கொடுத்துட்டு இதை வந்து கொஞ்ச நேரம் வச்சுட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா அடுத்தவங்க கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது இப்படியே ஒவ்வொரு கையா மாறி மாறி கடைசியில மன்னர் கைக்கு அந்த ஐஸ் கட்டி வருது. மன்னர் கைக்கு ஐஸ் கட்டி வரும்போது அது ஐஸ் கட்டியா இருந்திருக்குமா? நிச்சயமா இருந்திருக்காது இல்லையா? 2 சொட்டு தண்ணியா தாங்க இருந்துச்சு. இப்ப சொல்றாரு மந்திரி, மன்னா ஐஸ் கட்டி எப்படி ஒவ்வொரு கையா மாறி மாறி போய் கடைசியில தண்ணீரா வீணா போச்சுதோ அதே போல உங்களுக்கும் மக்களுக்கும் இடையே நிறைய இடைத்தரகர்கள் இருக்காங்க. நீங்க போடக்கூடிய திட்டங்களை எல்லாம் இப்படி கைமாறி போகும்போது நிச்சயமா மக்களுக்கு அது பயனளிக்காது. என்ன செய்யணும்? இந்த இடைத்தரகர்களை எல்லாம் விட்டு விட்டு நேரடியாக நீங்க சேவை பண்ணினாதான் மக்களுக்கு நீங்க நினைக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாம் போகும் அப்படிங்கிறாருங்க. இது வந்து ஒரு சரித்திர செய்தி. கன்ஃபியூஷியஸோட சிந்தனைக்கு நமக்கு இந்த கதையை விருந்தாக்குறாரு ஆசிரியர். நினைச்சு பாருங்க எவ்வளவு எளிதா நமக்கு புரிஞ்சு போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி இங்க சொல்றாரா, இது ஒரு கதை. அடுத்தது பாருங்க, 111வது பக்கத்துல இருக்கு. சிந்தனையை சொல்லிடுறேன். ஒரு நாட்டை ஆளக்கூடிய மன்னன் மக்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா ரோல் மாடலாக, சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கணும் இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் விரல் விட்டு எண்ணக்கூடியவங்க தான் அப்படி இருந்திருக்காங்க. இத 2500 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு கன்ஃபியூஷியஸ். என்ன அப்படின்னா ஒரு நாட்டை ஆளக்கூடிய மன்னன் நிச்சயமாக எப்படி இருக்கணும்? மக்கள் முன்னாடி எடுத்துக்காட்டா வாழணும் அப்படிங்கிறத ஒரு சிந்தனையா, ஒரு சிந்தனை கருத்தா சொல்றாரு. இதுக்கு வேணு சீனிவாசன் ஒரு கதையை தேர்ந்தெடுத்திருக்காரு. எங்க இருந்து எடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னா நம்முடைய இந்திய சரித்திரத்தில இருந்து, முகலாய பேரரசர் ஜஹாங்கீர் வாழ்க்கையில இருந்து. ஜஹாங்கீர் நம்ம எல்லாருக்கும் தெரியும், நிறைய விஷயங்கள் நம்ம வந்து அவரை பத்தி தெரிஞ்சிருப்போம். ஆனா இது கொஞ்சம் புதுவிதமான விஷயம், எனக்கு வந்து நான் கேள்விப்படாத ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. என்ன அப்படின்னு சொன்னா, ஜஹாங்கீர் வந்து அக்பருடைய பையன், ஷாஜஹானுடைய அப்பா. சரிங்களா? இவருடைய ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா நம்முடைய சோழ மன்னன் இருக்காருல்ல, மனுநீதி சோழன், அவர் என்ன பண்ணுவார்னா ஆராய்ச்சி மணிகளை கட்டி மக்களுடைய குறைகளை எல்லாம் தெரிஞ்சு இறுதியா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு பசு வந்து தன்னுடைய கன்று இறந்ததற்காக ஆராய்ச்சி மணியை வந்து அடிக்க, அதை வந்து விசாரிக்க, தன்னுடைய மகன் தான் அதுக்கு காரணம் தெரிஞ்ச உடனே தேர்கால இட்டு கொன்ற மன்னன் தான் மனுநீதி சோழன் இல்லையா? அந்த அளவுக்கு நேர்மையா ஆட்சி பண்ணினவர். இதே மாதிரி ஜஹாங்கீர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொன்னா யமுனை கரையில எல்லாம் ஆராய்ச்சி மணிகளை கட்டியிருக்காரு. ஒரு நாள் பாத்தீங்கன்னா ஒரு பெண்மணி வராங்க, ஆராய்ச்சி மணி அடிக்கிறாங்க, அழுதுகிட்டே பண்றாங்க. அப்போ எல்லாரும் வந்து கேட்கும் போது அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி என்னுடைய கணவனை வந்து அரண்மனையில உள்ள யாரோ சுட்டு கொண்டுட்டாங்க, இப்ப நான் விதவை ஆயிட்டேன், எனக்கு ஆறுதலும் இல்ல ஆதரவும் இல்ல, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கதறி அழுறப்போ அவங்கள புடிச்சு எங்க கொண்டு விடுறாங்க? அரசவையில கொண்டு விடுறாங்க. இப்போ விசாரணை நடக்குது. அந்த பெண்மணியோட கணவனை சுட்டு கொன்றவங்க யாரு அப்படின்னு விசாரிக்கும் பொழுது ஜஹாங்கீரின் மனைவியாக இருந்த நூர்ஜஹான் தான் இதுக்கு காரணம் அப்படின்றது தெரிய வருது. இப்ப நூர்ஜஹானை கொண்டு எங்க விட்டாச்சுன்னா அரசவையில விட்டாச்சு. அவங்களை விசாரிக்கும் போது அவங்க சொல்றாங்க, ராஜா நான் இதை வந்து வேணும்னு செய்யல, புறாவை விரட்டணும்னு சுட்டேன், தெரியாம அந்த குண்டு இவங்களுடைய கணவனை சுட்டு விட்டது, இறந்து போயிட்டாரு, நான் வேணும்னு செய்யல அப்படின்னு சொல்லும் பொழுது ஜஹாங்கீர் சொல்றாரு ஒரு தீர்ப்பு, நீதான் இந்த பெண்மணியை இந்த நிலைமைக்கு காரணம், ஆகவே நீயும் என்னவாகணும்னா அவங்கள மாதிரியே விதவை ஆகணும், அதுதான் என்னுடைய தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி கிட்ட துப்பாக்கியை கொடுக்குறாரு.
அம்மா என்ன சுடு அப்படின்றாருங்க. எப்படி இருக்கும் அந்த பெண்மணிக்கு? அந்த பெண்மணி வெலவெலத்து போறா. ராஜாவே நான் இதுக்காக வரல, பழிவாங்க வரல, எனக்கு ஒரு நீதி கிடைக்கணும்னு தான் வந்தேன். ஆனா உங்களையும் சுட சொன்னா எப்படின்னு சொல்லி அது கதறி அழுது, என்னால சுடவே முடியாது அப்படின்னு சொல்லி துப்பாக்கியை கீழே போடுதுங்க. அந்த நேரத்துல நூர்ஜஹான் சொல்றா, அம்மா என்ன மன்னிச்சுக்கோ, நான் வேணும்னு பண்ணல, உன்னுடைய இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம், அதனால இன்னிலிருந்து நீ என்னுடைய மகள், உன்னை நான் தாயா பாத்துப்பேன் அப்படின்னு சொன்னாங்களாம் நூர்ஜஹான். இப்படி இந்த கதையை சொல்றாருங்க வேணு சீனிவாசன். இந்த கதை எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றது எனக்கு தெரியல, எனக்கு தெரியவே தெரியாது. இப்பதாங்க எனக்கு தெரியும் இந்த புத்தகத்தை படிச்சதுக்கு அப்புறமா. ஆக நமக்கு தெரியாத பல பல விஷயங்கள் சரித்திரங்கள்ல இருந்து இந்த கதையில எடுத்தாளப்பட்டிருக்கு. அந்த சொல்லக்கூடிய விதம் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, எல்லாரும் கதை சொல்லலாம், ஆனா எல்லாரும் கதை சொன்னாலும் நம்ம கேட்போமா அப்படின்னா நிச்சயமா கிடையாது. சொல்ல வேண்டிய முறையில சொல்லக்கூடிய வார்த்தைகள்ல சொன்னா நமக்கு பிடிக்கும். அதே மாதிரிதான் வேணு சீனிவாசன் அவர்கள் இந்த புத்தகத்துல கதைகளை அழகா பிரசன்ட் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு சிந்தனைக்கும், அதாவது கன்ஃபியூஷியஸோட சிந்தனை கருத்துக்கு சரிசமமான ஒரு கதையை சரித்திரத்தில இருந்தோ, புராணத்தில இருந்தோ, இலக்கியத்தில இருந்தோ எடுத்து அவர் சொல்லியிருக்கிறது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குங்க. ஈஸியா அந்த கருத்துக்கள் எல்லாம் நம்ம மனசுல பதியுது. ஏன்னா ஒரு கதையை வச்சு சொல்லும் போது நிச்சயமா நமக்கு மனசுல பதியும் இல்லையா? ரொம்ப வித்தியாசமான ஒரு முயற்சி அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த புத்தகத்தை படிக்கும் போது வேணு சீனிவாசனுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு கதையும் ரொம்ப எளிமையா நமக்கு பிடிக்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. சரி, இப்படியே 2வது பகுதி மிக அழகாக நிறைவு பெறுது. முதல் பகுதி கன்ஃபியூஷியஸோட வாழ்க்கை வரலாறு, 2வது பகுதி அவருடைய சிந்தனை கருத்துக்களும் அதற்கான விளக்க கதைகளும் ரொம்ப அழகாவே சொல்லப்பட்டிருக்கு. 3வது பகுதியில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இறுதியா சொல்றாங்க பொன்மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு. கன்ஃபியூஷியஸோட பொன்மொழிகள் முழுக்க முழுக்க இடம்பெற்றிருக்கு. நிறைய சிந்தனை கருத்துக்கள்ங்க, நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான அத்துணை கருத்துக்களும் இருக்கு. என்ன நம்ம வள்ளுவர் சொல்லாததா இவர் பெருசா சொல்லிட போறாரு அப்படின்லாம் நீங்க நினைக்கலாம். வள்ளுவர் நிறைய சொல்லியிருக்காரு, இல்லைன்னு நான் சொல்லல. இருந்தாலும் இவர் இன்னொரு நாட்டின் அறிஞர், மிக பெரும் ஞானி. ஆக அவரும் என்ன சொல்றாரு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுல தப்பே கிடையாது. நூலாசிரியரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, கல்பாக்கம் அணுவாற்றல் மருத்துவமனையில் இரத்த பரிசோதகராக பணியாற்றும் வேணு சீனிவாசன் 60 நூல்களுக்கு மேல் எழுதியிருக்கிறார். இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு புத்தகத்தையும் படைத்திருக்கிறார். ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும் வேணு சீனிவாசன் அவர்களுக்கு. ஏன்னா இந்த புத்தகத்தை அவர் அவ்வளவு அழகா செக்ரிகேட் பண்ணியிருக்காரு. அந்த கேட்டகரைசேஷன் அப்படிங்கறத நம்ம ரொம்ப பாராட்டணும். ஏன்னா முதல்ல வாழ்க்கை வரலாறு, அதுக்கப்புறமா சிந்தனை கருத்துக்கள், அப்புறமா விளக்க கதைகள் அப்படின்னு சொல்லி, இறுதியா பொன்மொழிகள் அப்படின்னு சொல்லி மிக அழகாக இந்த புத்தகத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்காரு. அவருக்கு நம்முடைய நன்றி இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கலாம். நிச்சயமா எல்லாருமே இந்த புத்தகத்தை படிக்கலாங்க. உங்களுடைய வீட்டு லைப்ரரியில நிச்சயமா இருக்க வேண்டிய புத்தகம் அப்படின்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பா வாங்குங்க, படிங்க. உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ஸ்ல நீங்க தெரிவிக்கலாம். இந்த புத்தகத்தை படிச்சதுக்கு அப்புறமா மனசு ரொம்ப நிறைவோடு இருந்தது. இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்கும் போது நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இந்த புக்ல இருந்து எனக்கு கிடைச்சது அப்படின்னு தான் சொல்லுவேன். இதே அனுபவம் உங்களுக்கும் வரணும்னா வாங்குங்க, படிங்க, உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. மீண்டும் மற்றொரு புத்தகத்தோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ்.